சத்யா, சத்யா, சீக்கிரம் வா, நேரம் ஆகுது. நான் உன்னை விட்டுட்டு ஆபீஸ்க்கு போனோம். சத்யா, ஏன் மல்லி, ஏங்க எவ்வளவு நேரம் கத்துறது? வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணுவீலோ? இல்லைங்க, அது உன்னா அது வந்து இது வந்துன்னு வீட்டுல சும்மா இருந்துகிட்டு ஆம்பளையாளு கூப்பிட்டோன்னு ஓடி வரணும்னு தெரியாது. சும்மா இருந்தாவளா? ஆமா, பிறகு நீ என்ன கலெக்டர் உத்தியத்துக்கா போயிட்டு இருக்க? ஐயோ மனுஷா, காலையில விடிஞ்ச உடனே ஒரு டம்ளர் டீ குடிச்சல, அது என்ன சும்மாயே வந்துச்சு? பிறகு 3 சப்பாத்தி 3 இட்லின்னு வயிற்றுக்குள்ள போட்டிருக்கீல்ல, அது என்ன சும்மா வந்துச்சோ? பூதம் வந்து செஞ்சுச்சோ? தொட்டுக்கரைக்கு பருப்பு சட்னி, தேங்காய் சட்னி வேற. பிறகு நான் மேனாம நிக்கல கோட்டு சூட்டு, அது என்ன தானா துவைச்சு தானா அயன் பண்ணி தானா செல்ஃப்ல போய் உட்காந்துச்சோ? மதியத்துக்கு சுட சுட சோறு, ராத்திரிக்கு சப்பாத்தி பூரி. இதுவும் பத்தாதுன்னு வீட்டுல இருக்கிற பாத்திரம் வீட்டை தொடச்சு நீட்டா வைக்கணும், இவர் செல்ஃபை தொடச்சு நீட்டா வைக்கணும். ஆபீஸ் பையில காணும் அதை காணும்னு இருக்கிற வீட்டையே களைச்சு போட்டு போயிருவீரு, அதை எடுத்து நீட்டா வைக்கணும். கடைக்கு போறதுக்கு ஒரு சட்டை, ஆபீஸ்க்கு போறதுக்கு ஒரு கோட்டு சூட்டு, டீ கடைக்கு போறதுக்கு ஒரு லுங்கி, அப்படி இப்படின்னு ஒரு நாளைக்கு 4 செட் அவுத்து போட்டுரு. அதை எல்லாத்தையும் சர்ப்ப போட்டு முக்கி துவைச்சி காய வச்சு மடிச்சு எடுத்து வைக்கணும். இதுவும் பத்தாதுன்னு துறைக்கு ராத்திரி தூங்கும் போது கால் அமுத்தி விடணும். இத்தனை வேலையும் ஒத்த ஆளா கடந்து செய்யறேன், ஒரே வாரத்துல வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்றிய. நான் சும்மா இருந்தா திங்கக்கு இட்லி தோசை காபி டீன்னு ஏதாவது வருமா? இல்லன்னு இப்படி நீட்டா கோட்டு சூட்டு தான் போட்டு நிக்க முடியுமா? வீடு நாரி போட நாரி. ஆமா, ஏனி ஒருக்கா சும்மா இருக்கான்னு சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் இருக்கு. வெளியே போற உங்களுக்கு அது ஒரு வேலை, வீட்டுல இருக்க எங்களுக்கு எத்தனை வேலை தெரியுமா? அத்தை, என்னாச்சு? என்ன பிரச்சனை? சத்தம் வெளியே வர கேக்கு. ஒண்ணும் இல்ல மாப்ள, என்னைய பார்த்து வீட்டுல சும்மா தானே இருக்க, கூப்பிட்ட உடனே ஓடி வர முடியாதான்னு கேட்காரு. சும்மா இருந்தா எல்லாம் வந்துருமா? ஓஹோ, இது உங்க குடும்ப பிரச்சனை, நான் வரல. சொல்லியா சொல்லு. தெரியாம சொல்லிவிட்டேம்மா, இனியும் மன்னிச்சிரு. அப்படி வாரம் வலிக்கு ஏனுமா சும்மா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாரு. மனுஷியா இருக்க மாட்டேன், மனுஷியா. சரி, சத்யாவை கூப்பிடு. என்னங்க? சத்யாவை கூப்பிடுனே. சத்யாவா? இங்க எங்கேயாவது இருப்பா, இருங்க. மாப்ள மாப்ள, என்னத்த? எனி ஹெல்ப்? மாமாக்கு சத்யாவை கூப்பிடணுமா? சத்யாவை என்ன டீ? சத்யாவை கூப்பிடுனா அவரை கூப்பிட்டு நீ ஏன் பின்னாடி வந்து நிக்க? இல்லங்க, சத்யா எங்க இருக்கான்னு அவருக்கு தான் தெரியாதா? என்னது? எங்க போயிருக்கான்னு அவருக்கு தான் தெரியுமா? அப்ப நீ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தா? புளியங்க பறிச்சிட்டு இருந்தியோ? அது ஒண்ணுதான் பாக்கி, நாளையில இருந்து பறிக்க ஆரம்பிச்சிடுறேன். மாப்பிள்ள, நல்ல கோச்சிங் கிளாஸ், நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கிளாஸ்ல கொண்டு சேர்த்து விட்டுருக்கேன். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தாரேன், ஃபோன் நம்பர் கூட தாரேன். ஆனா என்னைய தவிர அங்க வேற யாருமே பார்க்க போக முடியாது. என்ன மாப்பிள்ள, விளையாடுறீங்களா? ஐயோ மாமா, விளையாடலாம் முடியாது, ஒன்லி ஃபோக்கஸ் மட்டும்தான். நீட் எக்ஸாம்ல ஃபோக்கஸ், விளையாடுறதுக்குலாம் டைம் இருக்காது. என்ன பேசுறீங்க மாப்பிள்ள? அவளை யாரு கோச்சிங் கிளாஸ்க்கு இப்போ போக சொன்னது? இல்ல மாமா, போவலாம் சொல்லு, நான் தான் கொண்டு போய் சேர்த்து விட்டேன். நீட் எக்ஸாமுக்கு படிக்கட்டும், காலேஜே படிக்க வைக்க கூடாதுன்னு இருக்கேன், இதுல நீட் எக்ஸாம் வேறையா? நீட்டு நீ வீட்டுல சும்மா இல்ல இல்ல. என்னங்க எந்த சொல்ல வந்து அப்படியே உளிங்கிட்டீல? நீ வீட்டுல தானே இருக்க, இதெல்லாம் பார்க்க மாட்டியா? எங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு தானே சேர்த்து விட்டுருக்கு. ஐயோ அத்தை, பள்ளிக்கூடம் இல்ல, கோச்சிங் கிளாஸ். என்னதோ பள்ளிக்கூடத்துல ஸ்பெஷல் கிளாஸ், இப்ப கோச்சிங் கிளாஸ். ஏதோ ஒரு கிளாஸ் விடுங்க மாப்ள, டீ கிளாஸ் கலவாம இருந்தா சரி. எல்லாரும் அப்ப பேசி வச்சுதான் முடிவெடுத்திருக்கிய? இல்லங்க, சத்தியமா இல்ல, இப்பதான் மாப்பிள்ள சொல்ல போய் எனக்கே தெரியுது. அத நான் நம்பணுமோ? எங்க நம்புங்க, இத்தனை வருஷமா உங்ககிட்ட குப்பை கட்டி இருக்கேன், இதை கூட நம்பலனா எப்படி? எப்ப வருவா? இப்போதைக்கு வர முடியாது, கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவா. எத்தனை மணிக்கு முடியும்? சாரி மாமா, எத்தனை மணிக்கு இல்ல, எத்தனை மாசம் கேளுங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வருவா. யாரை கேட்டு இந்த முடிவை எடுத்தீங்க மாப்பிள்ள? யாரை கேட்கணும் மாமா? என்ன கேட்கணும்? அவளை பெத்தவர் நானு, என்னை கேட்கணும் மாமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி பெத்தவனும் கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டினவனும் 2 பேருமே நல்லவங்களா இல்லைனா அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறிதான். அப்போ இப்ப நான் நல்லவன் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சேச்சா, அந்த அளவுக்குலாம் நீங்க கொடூரமான ஆள்லாம் கிடையாது. இந்த வீட்டுல என்ன நடக்குன்னே தெரியல எனக்கு. மொத்தத்துல இது ஏன் வீடா இல்லாட்டி நான் தான் வழி மாறி வந்துட்டேன் நானே தெரியல. எங்க உங்க வீடுதான். காலையில இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு மறந்துட்டீங்களா? என்ன மாப்பிள்ள சொல்றியே, கோச்சிங் கிளாஸ்லயே சேர்த்து விட்டுருக்கியே? ஆமா அத்தை, நீட் எக்ஸாம். அது என்ன நீட்டிட்டு எழுதுற எக்ஸாமா? ஐயோ அத்தை, டாக்டருக்கு படிப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம். இனிமே உங்க பொண்ணு MBBS. MBBS-ஆ? பெரிய படிப்பா இருக்கும் போலயே. ஐயோ அத்தை, இனி உங்க 2வது பொண்ணு டாக்டர். ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க மாப்பிள்ள. ரொம்ப நாளைக்கா மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, அடிக்கடி தலை வலிக்குது, இந்த மனுஷனால நெஞ்சு வலிக்குது. இனி ஓசிலேயே பாத்துக்கிடலாம். ஆமா அத்தை. ஆனா மாப்பிள்ள, வீடு பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு ஹாஸ்டல் அது இதுன்னு? வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல? வீட்டுக்கு வந்துட்டு போலாம் தான். இந்த மனுஷன் நிம்மதியா படிக்க விடுவாரா? அத சொல்லுங்க. அப்பாடி, என்னமே என் மூத்த பிள்ளை கலெக்டர், 2வது பிள்ளை டாக்டர்னு பெருமையா சொல்லலாம். அத்தை இருங்க, ரிசல்ட் வரட்டும், அவங்க நல்லபடியா படிச்சு அந்த பட்டத்தை வாங்கட்டும், அதுக்கப்புறம் மொத்தமா பெருமைப்பட்டுக்கலாம். அதுவும் சரிதான், போங்க. அம்மா சுவானியா என்ன பண்றா? வருங்கால கலெக்டர் அம்மா மாவாட்டிட்டு இருக்காவ, போங்க. என்னத்த இது, மாவட்ட கலெக்டர் மாவாட்ட விட்டுட்டியலே? மாவாட்டினதான் ராத்திரிக்கு தோசை, இல்லாட்டி சோறுதான். ஐயோ அப்ப ஆட்டட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அம்மாடி மருமவளே பூரணி,
அத்தை. அம்மாடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஒரு கொத்து வேப்பிலையும் எடுத்துட்டு வாம்மா. எதுக்கு அத்தை? இல்லைம்மா, அம்மா மூட்டைகளுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றும் போது வெறும் தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் மஞ்சத்தூளும் வேப்பிலையும் பிச்சு போடணும். சரிங்க அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படியே வரும்போதே சின்னத்தையே குளிக்கிறதுக்கு வர சொல்லுமா. சரிங்க அத்தை. பாவம், வந்த இடத்துல அம்மம் போட்டுட்டு இவ்வளோ ஆசையாக வந்திருப்பா, அக்கா வீட்டில் சந்தோஷமா இருக்கலான்னு. ஒரு வாரம் போல படுத்துக்கிட்டாளே, துருன்னு அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஏதாவது வம்பெழுப்பா. 7 நாளும் ஒரு வாய் பேசலை. பிறந்ததுலேருந்து இப்போ வாய் அமைதியாக இருந்து இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். வரட்டும். ஏக்கா, கூப்பிட்டியோ? வா பார்வதி, வா, தலைக்கு தண்ணி வச்சுக்கிடுவோம். அவ்வளவுதானா? முடிஞ்சு போச்சா? ஆமாட்டி, அம்மெல்லாம் நல்லா காஞ்சி உதிர்ந்துட்டு இன்னைக்கு 7வது நாளும் ஆயிட்டு. தலைக்கு தண்ணி வச்சிடலாம். அப்ப நான் இனிமே வெளியே போகலாமா? எல்லாம் சாப்பிடலாமா? இல்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும் டி. வெயிலுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். செல்லதுதான் காஞ்சிருக்கும், செல்லது இருக்கும். 7வது நாள் தலைக்கு தண்ணி ஊற்றணுங்கிறது ஒரு சம்பிரதாயம், அவ்வளோதான். சரி, வா, வந்து இதில் உட்காரு. என்னடி மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு, ஏதாவது வருத்தமா? நான் ஒன்று சொல்லுவேன், அதை உன் மருமவட்ட சொல்ல மாட்டியா? என்னடி? இல்லக்கா, நான் உன் மருமவளை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்ன மாதிரி அவ ரொம்ப நல்ல பிள்ளைதான். என்னடி திடீர்னு அருள் வந்த மாதிரி? அருள்லாம் ஒன்றும் வரலக்கா, புத்தி வந்திருக்கு. என்னடி சொல்ற? நீ இப்படி பேசுற ஆளே கிடையாதே. இல்லக்கா, அவளை அம்மியில துவையிலற தண்ணி எடுத்துட்டு வா, நீ இல்லாத நேரம் மாடியில இருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்துட்டு வான்னு எத்தனை வாட்டி நான் அவளை வேலை வாங்கியிருக்கேன் தெரியுமா? எனக்கு அம்மா போட்டது தெரிஞ்சதும் அவி அம்மா போன் போட்டு நீ வா, அந்த பொம்பளைய பார்க்காத அப்படிலாம் கூப்பிட்டுருக்கு. அதுக்கு இந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? என்னட்டி சொன்னா? இல்லைம்மா, சின்னத்தையும் எனக்கு மாமியார் மாதிரி தான். எங்கள் அத்தையும் அவிலும் ஒன்று தான். நான் எங்கள் அத்தையை எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான் சின்னத்தையும் பார்க்குறேன். இந்த மாதிரி நேரத்தில் நான் அவில விட்டுட்டு வர முடியாது. நான் தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிடணும். நான் வரலம்மான்னு சொல்லியிருக்கு. இது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் அவ செல்லுக்கு அவி அம்மா போன் போட்டாவக்கா. நான் அமைதியாக இருந்து கேட்டுகிட்டே இருந்தேன். இது எல்லாத்தையும் அவி அம்மா தான் வாயினால சொன்னாவ. பூரணிக்கிட்ட பேசுறதா நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாவ. அப்படியா? ஆமாக்கா, நான் பூரணி ரொம்ப தப்பா நினைச்சிட்டேக்க. பட்டாதான் திருந்துவாவன்னு சொல்லுவாள், அது உண்மைதாக்கா. நான் பட்டு திருந்திருக்கேன். விடுட்டி, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன்ல, பூரணி நல்ல பிள்ளைன்னு. ஆமாக்கா, நான் தான் புரிஞ்சுக்கிடலப்போ. அத்தை, சரி, அவ வார அமைதியாரு. இந்தாங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரி மஞ்சளும் வேப்பத்தலையும் எடுத்துட்டு வந்துட்டேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு வேப்பத்தலையும் பிச்சு போடுமா? சரிங்க அத்தை. சரிட்டி, வருத்தப்படாத, சரியாயிரும். என்னாச்சத்தை? எதுக்கு வருத்தப்படுறாவ? வேற ஒன்றும் இல்லைம்மா, அம்மம் போட்டுருச்சுல வந்த இடத்துல, அதை நம்ம எதுவும் நினச்சிக்கிடுவோமோன்னு வருத்தப்படுறா. சின்னத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, இது வெயிலுக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். இதில் நாங்கள்லாம் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் தான் எங்க எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது. வந்த இடத்துல உங்களுக்கு இப்படி ஆயிட்டு எங்களுக்கு தான் வருத்தம். நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அத்தை, அதான் சரியாயிட்டலா? ஆமாம்மா, எல்லாமே சரியாயிட்டு. அப்புறம் என்னத்த, வருத்தப்படாதீங்க. சரிம்மா, தலைக்கு தண்ணி ஊத்துறேன் டி. அத்தை, அழுக்கு தேய்ச்செல்லாம் குளிக்க கூடாது, சும்மா தண்ணி ஊத்துவாவே நீங்க அப்படியே குளிச்சிருங்க. சரிம்மா, வெயிலுக்கு நல்லா இருக்கும் சில்லுன்னு. குளி நல்லா குளி. லதா, என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்ட? இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பியா? எனக்கு குழந்தைய பார்க்கணுங்க. சொன்னா புரிஞ்சுக்கம்மா, அது நம்ம குழந்தை இல்லை, நம்ம பிரேமா இல்லைம்மா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால அள்ளி இங்க இருக்கும்போது கன்சீவா இருக்கிறது தெரிய வந்து அதுக்குன்னு நம்ம குழந்தையாயிருமா, நம்ம பிரேமாவா ஆயிருமா? அது சொல்லு. இத்தனை நாளுமா அதையே நினைச்சு சாப்பிடாம இருப்ப. கஞ்சி கரைச்சி எடுத்துட்டு வரட்டாமா? இல்லைங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ இப்படி சாப்பிடாமே இருந்தா அடுத்து உன்னையதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்க, பரவாயில்ல. என்னம்மா இது, நீ இப்படி பேசுற? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கு யார் இருக்கா சொல்லு? நம்ம பொண்ணு நம்ம 2 பேரையும் அனாதை ஆக்கிட்டு போயிட்டா, நீ என்னையும் அனாதை ஆக்கிட்டு போறியா? போனா போ, நான் அனாதையாவே இருந்துக்கிடுறேன். அனாதையா இருக்கிற வழி என்னன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த வழி நீ எனக்கு மட்டும் தரணும்னு நினைச்சா நீ இப்படியே சாப்பிடாம இருப்போ. ஐயோ, என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்னம்மா, சாப்பிடாம கிடந்து உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஒரு வாய் சாப்பிடலாம் இல்லம்மா? பசிக்கலங்க. இங்க பாருமா, நீ சாப்பிடலன்னு நான் டியூட்டிக்கு லீவ்லாம் போட்டு வீட்டில் இருக்கிற நிலைமை வந்துட்டு பத்தியா? உங்களுக்கு என்ன, எப்ப பாரு டியூட்டின்னு வெளியே போயிடுறீங்க. வீட்டில் இருக்கிற எனக்கு தானே தெரியும். எப்ப பாரு நம்ம பொண்ணு நினப்பாவே இருக்கு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? லதா, நான் ஒன்று சொல்றேன், கோச்சுக்காம கேப்பியா? என்னங்க? நம்ம 2 பேரும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்போமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, ஒரு கை குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்போம். அதுக்கு பிரேமானே பெயர் வைப்போம். நமக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? நமக்கு அடுத்து யாரும் வாரிசு இல்லைல்ல, நம்ம சொத்து அப்படியே தானே இருக்கு. நம்ம சொத்துக்கு சுட்டியாவது ஒரு குழந்தை கிடைக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச ஆசிரமத்துல கேட்டு பாக்குறேன், உனக்கு விருப்பமான்னு சொல்லு. ஏங்க, ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னா அதுக்குள்ள நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். எனக்கு சம்மதம் தான். இது போதுமா? இன்னும் ஒரே மாசத்துல நம்ம வீட்டுல குழந்தை இருக்கும். வாமா, இப்பயாவது வந்து சாப்பிடுமா? ஏங்க,
என்னைய சமாதானப்படுத்தினதுக்காக ஏதாவது சொல்றீங்களா? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, உண்மையை தான் சொல்கிறேன். நான் இதை யோசிச்சுட்டே தான் இருந்தேன், உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு தயக்கத்தில் இருந்தேன். எனக்கு சம்மதம் தாங்க. அப்புறம் என்னம்மா, நம்மளே நேரில் போய் குழந்தைய வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க.